வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2இல் 9ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. இங்கே ஒரு 7 தொடர்கள் இருக்கு. இதோடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் இது பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +60 இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்க, எல்லாமே இயல் எண்கள் தானே, 1லிருந்து 60 வரைக்கும். அப்போ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா n × n + 1/2. இங்கு என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 60 தானே இருக்கு. அப்போ இங்கே என்னோட மதிப்பு 60. இந்த ஃபார்முலா அப்படியே பிரதியிடுங்க. = n-க்கு பதிலாக 60, n-க்கு பதிலாக 60 + 1 அப்படியே வந்துடும். இந்த /2 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2, 2 6, இந்த 0 அப்படியே வந்துடும். 60 2 கொண்டு வகுத்தா 30 = 30. 60 1 கூட்டினா 61. இதை பெருக்கிடலாமா பாருங்க. 30 61 பெரும்பாலும் 3 கொண்டு பெருங்க. 1 3 3, 3 6 18, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ 30 61 பெருக்குனா 1830. இதான் என்னது? 1லிருந்து 60 வரைக்கும் கூட்டும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 + 6 + 9 + எக்ஸெட்ரா +96 இதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்னன்னா, முதல் எண் இயல் எண்களுக்கு தான் ஃபார்முலா இருக்குது. இது வந்து 3இன் மடங்காக இருக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம ஏதாவது பொதுவாக வெளியே எடுக்கணும். எதை பொதுவாக எடுக்கலாம்? 3 பொதுவாக எடுத்துருவோமா? 3 பொதுவாக எடுத்துட்டோம்னா 1 3 3, 6 இருக்கா, 2 3 6, 9 இருக்கா, 3 9 + எக்ஸெட்ரா 9 இருக்கு. என்ன வரும்? 3 9, 6 இருக்கா, அப்போ 2 3 6, இந்த இடத்துல என்ன வரும்? 32. இப்போ பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? இந்த 3 அப்படியே வந்துடும். இந்த பிராக்கெட்டுக்கு மட்டும் ஃபார்முலா n × n + 1/2. இங்கே என்னோட மதிப்பு என்ன? 32. 1லிருந்து 32 வரைக்கும் இருக்கா, அதனால 32. அப்படியே இதில் பிரதியிடுங்க. இந்த 3 அப்படியே வந்துடும். n-க்கு பதிலாக 32, n-க்கு பதிலாக 32, இந்த +1 அப்படியே வந்துடும். அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல இதை கேன்சல் பண்ணிக்கலாமா? 2 2, 16 2 32. மிச்சம் என்ன இருக்குது பாருங்க. இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 16 இருக்குது. 32ஐயும் 1ஐயும் கூட்டினா 33 = பெருக்கிடலாமா? 3 16 48, 48ஐயும் 33ஐயும் பெருக்கினா 1584. பெருக்கி அமைக்குமா? 3 16 இது பண்ணால் 48, 48ஐயும் 33ஐயும் பெருக்குங்க. 3 கொண்டு பெருங்க. 3 24க்கு 4 மிச்சம் 2, நாங்கள் 12, 12 2 14. திரும்ப 3 கொண்டு போயிருந்தா இதே தான் வரும். என்ன வரும்? 4 4 1 தான் வரும். கூட்டுங்க. 4 4 4 8, 1 4 5, 1584. சரியா? ரெண்டாவது இதை முடிச்சிட்டோம். அடுத்தது மூணாவது பார்க்கலாமா? இருங்க, நான் பேப்பர் எடுத்துக்கிறேன். மூணாவது கணக்கு என்ன இருக்குது பாருங்க. மூணாவது இது அப்படியே எடுத்து எழுதுவோமா? 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா +92 இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, நமக்கு 1ல் ஆரம்பித்தா தான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்த முடியும். இது வந்து 51ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா எது வரைக்கும்? 92 வரைக்கும் கூட்டிடலாம். எதுலேருந்து எது வரைக்கும் கூட்டிட்டோம்? 1லேருந்து 92 வரைக்கும் கூட்டிட்டோம். நமக்கு எது வேணும்? 51லேருந்து தான் வேணும். அப்போ எது வேண்டாம்? 1லேருந்து 50 வரைக்கும் வேண்டாம். அதை நம்ம மைனஸ் பண்ணணும். -1 + 2 + 3 + எக்ஸெட்ரா +50. 1லேருந்து 92 வரைக்கும் கூட்டிட்டு எது நமக்கு தேவையில்லை? 1லேருந்து 50 தேவையில்லை. அதை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். = பாருங்க, முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n × n + 1/2. இந்த ஃபார்முலா தான். இதில் வந்து இந்த முதல் பிராக்கெட் இருக்கு இல்லையா, அதில் வந்து n-க்கு பதிலாக 92. அப்போ இந்த இடத்துல 92, இந்த இடத்துல 92 + 1/2 அப்படியே வந்துடும். இந்த மைனஸை போட்டுக்கலாம். இந்த ரெண்டாவது பிராக்கெட் இருக்கு இல்லையா, என்னோட மதிப்பு என்ன? 50. அப்போது இந்த n-க்கு பதிலாக 50, அடுத்தது n-க்கு பதிலாக 50 + 1/2. இது சுருக்கிடலாமா? = என்ன வரும் பாருங்க. கேன்சல் பண்ணுங்க. 2 2,
4 2 8, மிச்சம் 1 இங்கே வந்தால் 12, 6 2 12. அப்போ இந்த இடத்துல 46 இருக்குது. 92 1 கூட்டினா 93 மைனஸ், இதை கேன்சல் பண்ணுங்க. 1 2 25 2 50. அப்போ இந்த இடத்துல 25 வந்துடும். 50ஐயும் 1ஐயும் கூட்டினா 51 ஈக்குவல் டு, இந்த இடத்துல பாருங்க எது பெருக்க போகிறோம். 46ஐயும் 93ஐயும் பெருக்குனா நமக்கு 4278 வரும். பெருக்கி பார்த்துக்கோங்க சரியா. அதுக்கடுத்து 25ஐயும் 51ஐயும் பெருக்குனா 1275 வரும். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணலாமா. 4278ல் 1275 மைனஸ் பண்ணுங்க. 8ல் 5 கழிச்சோம்னா 3, 7ல் 7 கழிச்சா 0, 2ல் 2 கழிச்சா 0, 4ல் 1 கழிச்சா 3. அப்போ என்ன வந்திருக்கு? 3003. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். 3வது இதோட ஆன்சர். அடுத்தது 4வது கணக்கு பார்க்கலாமா. 4வது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 4 + 9 + 16 + எக்ஸட்ரா + 225. இதனுடைய கூடுதலை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? 1 4 9 16 இருக்குது. இதை கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் சரியா. இந்த இடத்துல பாருங்கள், 1 நம்ம எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர்னு எழுதலாம். 4 எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 9 எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் 16 எப்படி எழுதலாம்னா 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 225 எப்படி எழுதலாம்னா 15 ஸ்கொயர்னு எழுதலாம். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிற ஃபார்முலா, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஸ்கொயர் வந்திருக்கா, வர்க்கங்களின் கூடுதல். அப்போ n × n + 1 × 2n + 1/6. இதான் ஃபார்முலா. இங்கே என்னோட மதிப்பு என்ன அப்படின்னா 15. இங்கே n = 15. ஏன்னா 1லேருந்து 15 வரைக்கும் இருக்கா, அப்போ 15 உறுப்புகள். அப்படியே பிரதியிடுங்க. ஈக்குவல் டு n-க்கு பதிலாக 15, n-க்கு பதிலாக 15 + 1 அப்படியே வந்துடும், 2 அப்படியே வந்துடும். n-க்கு பதிலாக 15 + 1/6 சரியா. ஈக்குவல் டு, இப்போ பாருங்க இந்த இடத்துல இந்த 15 அப்படியே வரட்டும். 15 1 கூட்டினா 16. இந்த இடத்த பாருங்க, 2 15 30, 30 கூட 1 கூட்டினா 31/6. இதை கேன்சல் பண்ணுவோமா. பாருங்க, 2ஆம் எப்பாடு 2 6, 8 2 16, 1 3 3, 5 3 15. இப்போ பாருங்க, இங்கே என்ன இருக்கு? 5 இருக்கு, 8 இருக்கு, 31 இருக்கு. எல்லாத்தையும் பெருக்குமா. 8 40, 40ஐயும் 31ஐயும் பெருக்குனா 1240. 1240 பெருக்கி அமைக்கணுமா. 5 8 40, 40 31 பெருக்குங்க. 31 × 40, 0 கொண்டு பெருக்குங்க 0 0, 1 4 4, 4 3 12, கூட்டிருங்க 0 4 2 1, 1240 சரியா. இதான் என்னது 4வது இதோட ஆன்சர். அடுத்தது 5 பார்க்கலாமா. 5 பாருங்க, கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. 5ல் 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + எக்ஸட்ரா 21 ஸ்கொயர். பாருங்க, 6 ஸ்கொயர் + 7 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் + எக்ஸட்ரா + 21 ஸ்கொயர். இதனுடைய கூடுதலை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா. கூடுதல் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எதில் ஆரம்பிக்கணும்? இயல் எண்கள் 1ல் ஆரம்பிக்கணும். இது எதில் ஆரம்பிச்சிருக்கு? 6ல் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறோம். எப்படி மாற்றி எழுதலாம்? 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸட்ரா + 21 ஸ்கொயர். 1லேருந்து 21 வரைக்கும் மொத்தமாக கூட்டிட்டோம். நமக்கு எது வேண்டாம் பாருங்க, 1லேருந்து 5 வரைக்கும் வேண்டாம். அதை நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + எக்ஸட்ரா + 5 ஸ்கொயர் சரியா. இப்போ பாருங்க, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? n × n + 1 × 2n + 1/6. இந்த ஃபார்முலா தான் நமக்கு இங்கே யூஸ் ஆக போகுது. பாருங்க, ஈக்குவல் டு, இந்த இடத்துல முதல்ல 1லேருந்து 21 வரைக்கும் இருக்கா, அப்போ n-க்கு பதிலாக 21, n-க்கு பதிலாக 21, n-க்கு பதிலாக 21 + 1. அதுக்கடுத்து பாருங்க, 2 அப்படியே வந்துடும், n-க்கு பதிலாக 21 + 1 அப்படியே வந்துடும் /6. அதுக்கடுத்தது மைனஸ் போட்டாச்சு. இதில் பாருங்க, n-க்கு பதிலாக 5, ஏன்னா 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. அப்போ பாருங்க, n-க்கு பதிலாக 5, n + 1, அப்போ 5 + 1. அதுக்கடுத்து பாருங்க, 2 × n-க்கு பதிலாக 5
ப்ளஸ் 1/6. இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு இந்த இடத்துல இந்த 21 அப்படியே வந்துடும். 21 கூட்டினா 22. இந்த இடத்துல பாருங்க 2 21 பேருனா 42. 42 கூட 1 கூட்டினா 43/6 அப்படியே வந்துடும். -5 அப்படியே வந்துடும். 5 1 கூட்டினா 6. அதுக்கடுத்து பாருங்க 2 10. 10 1 11. 10 1 11/6. இப்போ பாருங்க இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணுவோமா? எந்த வாய்ப்பாடு வச்சு கேன்சல் பண்ணலாம்? 2 வாய்ப்பாடு பாருங்க. 3 6. இந்த இடத்துல 11 22. 1 3 3. 7 3 21. இந்த 6 இந்த 6 கேன்சல். இப்போ பாருங்க என்ன செய்ய போகிறோம்? எது பெருக்க போகிறோம்? இங்கே 7 இருக்குது, இங்கே 11 இருக்குது. 7ஐயும் 11ஐயும் பெருனா 77. 77ஐயும் 43ஐயும் பெருக்குனா 3311 வரும். -5 11 55. எதுலேருந்து எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 3311லேருந்து 55 மைனஸ் பண்ணுங்க. அப்போ 11 11ல் 5 கழிச்சா 6. இங்கே 0 இருக்கும். அப்போ கடவாங்க 10 10ல் 5 கழிச்சா 5. இங்கே என்ன இருக்கும்? 2 தானே இருக்கும். 2 3. அப்போ 3256 தான் நமக்கு தேவையான ஆன்சர். 5வது முடிச்சிட்டோம். அடுத்தது 6வது பார்க்கலாமா? பாருங்க 6வது இது என்ன கொடுத்துருக்காங்க? 6வது கணக்கு எடுத்து எழுதுங்க. 6வது இதில் 10/3 ப்ளஸ் 11/3 ப்ளஸ் 12/3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20/3. இதனுடைய கூடுதலை கண்டுபிடிக்கணும். எதில் ஆரம்பிக்கணும்? நமக்கு 1ல் ஆரம்பித்தா தான் நம்ம ஃபார்முலா பயன்படுத்த முடியும். இது எதில் ஆரம்பிச்சிருக்கு? 10ல் ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி எழுதலாம் பாருங்க. ஈக்குவல் டு 1/3 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 3/3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20/3. என்ன செஞ்சிட்டோம்? 1லேருந்து 20 வரைக்கும் கூட்டிட்டோம். எதான் நமக்கு வேணும்? 10லேருந்து 20 தான் வேணும். எது வேண்டாம்? 1லேருந்து 9 வரைக்கும் வேண்டாம். அதை மைனஸ் பண்ணுவோம். 1/3 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 9/3 மைனஸ் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்க. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அடுக்கு 3 வந்திருக்கா? அப்போ அது வந்து கணங்களின் கூடுதல். அதுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். அடுக்கு 2. இதான் ஃபார்முலா. பாருங்க இந்த ஃபார்முலா இந்த இடத்துல பயன்படும். முதல் பிராக்கெட்டுக்கு என்னோட மதிப்பு என்ன? 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கா? அப்போ 20 உறுப்புகள். அப்போ n-க்கு பதிலாக 20. திரும்ப n-க்கு பதிலாக 20 + 1/2. அடுக்கு என்னது? 2 மைனஸ் இதில் பாருங்க என்னோட மதிப்பு எத்தனை? 9. 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கா? அப்போ n-க்கு பதிலாக 9. n-க்கு பதிலாக 9 + 1/2. அடுக்கு என்ன வந்துடும்? 2 வந்துடும். சரியா? இப்போ இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 20 ஈக்குவல் டு இங்கே 10 இருக்குது. 20ஐயும் 1ஐயும் கூட்டினா 21. எல்லாத்துக்கும் சேர்த்து அடுக்கு 2 இருக்குது. -9 × 9 1ஐயும் கூட்டினா 10. 10/2. இது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன இருக்குது? அடுக்கு 2 இருக்குது. ஈக்குவல் டு இதை பெருக்கிடுவோமா? 10ஐயும் 21 பெருக்குனா 210 அடுக்கு 2 மைனஸ் இதை கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 10. இங்கே 9 இருக்குது, இங்கே 5 இருக்குது. 2 பெருக்கல் இருக்குது. அப்போ 9 45 அடுக்கு 2. இப்போ பாருங்க 210 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 210 பெருக்கல் 210 என்ன வரும்னா 44100 வரும். மைனஸ் 45 ஸ்கொயர். 45 ஸ்கொயர்னா 45 2 தடவை எழுதி பெருக்கணும். 45 பெருக்கல் 45னா 2025. இப்போ இதை மைனஸ் பண்ணலாமா? எதுலேருந்து? 44100லேருந்து 2025 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 10 10ல் 5 கழிச்சோம்னா 5. இங்கே என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9ல் 2 கழிச்சா 7. இங்கே 0 தான் இருக்கும் இல்லையா? அப்போ 0 - 0 0 மாறிடும். இந்த இடத்துல என்ன இருக்கும்? 4 இருக்கா? 4ல் 2 கழிச்சா 2 4. அப்போ ஆன்சர் என்ன? 42075. இதான் என்னது? நமக்கு தேவையான 6வது கணக்கோட ஆன்சர். அதுக்கு அடுத்தது 7வது பார்க்கலாமா? பாருங்க 7வது இது லாஸ்ட். இது என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 3 + 5 + எக்ஸட்ரா + 71. இதோட கூடுதலை கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து பாருங்க முதல் எண் ஒற்றை இயல் எண்களின் கூடுதல். இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா L + 1/2 த
ஹோல் ஸ்கொயர். அதாவது எல்லுன்னா என்னென்னா கடைசி உறுப்பு. கடைசி உறுப்பு கூட 1 கூட்டி 2 கொண்டு வகுத்து ஸ்கொயர் பண்ணணும். இதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு பாருங்கள் இங்கே கடைசி உறுப்பு என்ன இருக்குது 71. அப்போ 71 + 1 / 2 அடுக்கு 2 ஈக்குவல் டு 71ஐயும் 1ஐயும் கூட்டம் எவ்வளோ வரும் 72 / 2 அடுக்கு 2 கேன்சல் பண்ணுங்க. 2 2 2 6 மிச்சம் 1 வந்து 12 6 12. அப்போ எத்தனை 36 36 அடுக்கு 2 36 2 தடவை எழுதி பெருக்க போகிறோம். 36 × 36 1296. 36 ஸ்கொயர்னா 36 × 36. அதை 2 தடவை எழுதி பெருக்கணும். 36 × 36னா 1296. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 9ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k = 325 எனில் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³ மதிப்பை காண்க. என்ன கொடுத்துருக்காங்க 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k இதோட மதிப்பு 325ன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்க, முதல் k இயல் எண்களின் கூடுதல் நமக்கு ஃபார்முலா என்னன்னா, முதல் n இயல் எண்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னன்னா n × n + 1/2 இதான் ஃபார்முலா. ஆனால் இங்கே என்ன இருக்குது k இருக்குது. அப்போ என்ன செஞ்சிட வேண்டியதான் n இருக்க இடத்துக்கு kன்னு மாற்றிட வேண்டியதான். அப்போ பாருங்க, முதல் k இயல் எண்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன k × k + 1/2 இதோட மதிப்பு தான் 325. சரியா? பாருங்க, இதை பயன்படுத்தி தான் நம்ம இதோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம். எதோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம் 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³ இதோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, முதல் k எண்களின் கணங்களின் கூடுதல். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்ன, நமக்கு இங்கே k இருக்குது, அதனால் k × k + 1/2 த ஹோல் ஸ்கொயர் இதான் ஃபார்முலா. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு k × k + 1/2 இதோட மதிப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். பாருங்க, k × k + 1 இதோட மதிப்பு என்ன 325. இதுக்கு என்ன இருக்குது அடுக்கு 2 இருக்குது. அடுக்கு 2 என்ன அர்த்தம் 325 2 தடவை எழுதி பெருக்கணும். 325 × 325 பெருக்குங்க. முதல்ல 5 கொண்டு 5 25க்கு 5 மிச்சம் 2 I2 10 10 2 12 12க்கு 2 மிச்சம் 1 I3 15 15 16 2 கொண்டு பெருங்க. 2 10 10க்கு 0 மிச்சம் 1 2 2 4 4 1 5 23 6 முடிஞ்சுதா? இப்போ 3 கொண்டு பெருங்க. 3 15க்கு 5 மிச்சம் 1 2 6 6 1 7 3 9 கூட்டிடுங்க. 5 2 என்ன வரும் 16க்கு 6 மிச்சம் 1 போட்டாச்சு. 1 1 2 2 6 8 8 7 15 15க்கு 5 மிச்சம் 1 10. அப்போ பாருங்க, ஆன்சர் பாருங்க என்ன வந்திருக்கு 1 0 5 6 2 5. அதாவது 1,05,625. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி, வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும் இதில் பயிற்சி 2 9ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³ = 44,100 எனில் 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + k இன் மதிப்பை காண்க. முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1³ + 2³ + 3³ + எக்ஸெட்ரா + k³ இதோட மதிப்பு 44,100ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் இதான் ஃபார்முலா. இங்கே n இருக்கும் நமக்கு ஃபார்முலா, ஆனால் இங்கே என்ன இருக்குது k இருக்குது. அப்போ என்ன செஞ்ச வேண்டியதான் n இருக்கிறது kன்னு மாற்ற வேண்டியதான். அப்போ முதல் k இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன k × k + 1/2 அடுக்கு 2 ஈக்குவல் டு இந்த 44,100 இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் மாற்றி எழுதுனா 41ன்னா 21 × 21ன்னு அர்த்தம். இங்கே 2 0 இருக்கா, 1 0. அப்போ 44,100 எப்படி எழுதலான்னா 210 அடுக்கு 2ன்னு எழுதலாம். 210 2 தடவை எழுதி பாருங்க என்ன வந்துடும்
44,100 வந்துடும். அப்போ 44,100 210 அடுக்கு 2 எழுதலாம். இந்த இடத்துல பாருங்க எது சமமா இருக்கு? அடுக்கு சமமா இருக்கு. நீங்க கேன்சல் பண்ணிட்டாலும் சரி, அப்படிலாம் அடுக்கு சமமா இருக்கு, அடிமானம் சமம், அந்த இது எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. தேர்ஃபோர் நம்ம அடிமானத்தை மட்டும் எழுத போறோம். k இன்டூ k + 1/2. இதோட மதிப்பு என்ன? 210. இதை பயன்படுத்தி தான் நம்ம இந்த 1 + 2 + 3 + எக்ஸட்ரா கேவோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? தேர்ஃபோர் 1 + 2 + 3 + எக்ஸட்ரா + k. இதோட ஃபார்முலா என்ன? முதல் k இயல் எண்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? k இன்டூ n இல்லை k. சரியா? k இன்டூ k + 1/2. இதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். k இன்ட்டு k + 1/2. இதோட மதிப்பு எத்தனை? 210. 210. இதான் என்னது? நமக்கு தேவையான முதல் k உறுப்புகளின் கூடுதல். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதில் பயிற்சி 2இல் 9ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1³ + 2³ + 3³ + எக்ஸட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் 14,400 கிடைக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க? இந்த தொடர் வச்சு நம்ம கூட்டிக்கிட்டே போனோம். எத்தனை உறுப்புகளை கூட்டும் போது 14,400 கிடைக்கும்? கண்டுபிடிக்கலாமா? எத்தனை உறுப்புகள் தெரியல, நம்ம n எடுத்துக்கலாமா? அப்போ n³ ஈக்குவல் டு 1³ n³ வரையும் கூட்டுறோம். கூட்டும்போது என்ன கிடைக்குதா? 14,400. இதுல நம்ம இந்த எண்ணோட மதிப்பை தான் கண்டுபிடிக்கிறோம். அதான் என்னது? உறுப்புகளின் எண்ணிக்கை. இப்ப பாருங்க, முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அடுக்கு 3 தான் கணம். சரியா? கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n இன்டூ n + 1/2 அடுக்கு 2. இதான் இதுக்கான ஃபார்முலா. இப்ப பாருங்க, இந்த 14,400 கொஞ்சம் மாத்தி எழுத போறோம். இங்க 144 வர்க்கமூலம் என்னன்னா 12. இங்க 2 0 இருக்கு, அதனால 1 0. அதாவது இங்க அடுக்கு என்ன வரும்? 2 வரும். 120 ஸ்கொயர் என்னது? 14,400. 120 2 தடவை எழுதி என்ன வந்துடும்? 14,400. அப்ப 14,400 எப்படி எழுதலாம்? 120 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்ப பாருங்க, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு. அப்போ அடுக்குகள் சமமா இருக்கு. அப்ப அடிமானம் சமம். தேர்ஃபோர் நம்ம அடிமானத்தை மட்டும் எடுத்துக்கலாமா? என்ன இருக்கு பாருங்க. n இன்டூ n + 1/2 ஈக்குவல் டு 120. எதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்? அடிமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அடுக்கு சமமா இருக்கு. இப்ப பாருங்க, n இன்டூ n + 1 ஈக்குவல் டு 120. இந்த 2 இங்க வகுத்துல இருக்கா, இங்க வந்தா பெருக்கலா மாறும். இப்ப பாருங்க, என்ன உள்ள பெருங்க, என்ன பெருக்குனா n ஸ்கொயர், என்னையும் 1 பெருக்குனா n, 120 2 பெருக்குனா 240. அடுத்த ஸ்டெப் பாருங்க, n ஸ்கொயர் பிளஸ் n இடத்துல கொண்டு வாங்க, -240 மாறும், ஈக்குவல் டு 0. இது ஒரு இருபடி சமன்பாடு. இருபடி சமன்பாடு இந்த மாதிரி நம்ம ஐ மாதிரி போட்டு காரணிப்படுத்தணும். n ஸ்கொயரோட கீழ் 1, மாறிலி உறுப்பு -240. அப்போ 1ஐயும் -240 பெருக்குனா -240. இந்த இடத்துல பாருங்க, என்னோட கீழ் என்ன 1 இருக்கு. இரண்டு எண்களை பெருக்கும் போது -240 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலோ 1 வரணும். எந்த நம்பர்னா 15 16. 15 16 பேருக்கு என்ன வந்துடும்? 240 வந்துடும். ஆனா நமக்கு +1 வேணும். அப்போ எதுக்கு மைனஸ் கொடுத்தா +1 வரும்? 15க்கு மைனஸ் கொடுத்தா தான் +1 வரும். 16க்கு மைனஸ் கொடுத்தா -1 வந்துடும். நமக்கு +1 வேணும், அதனால 15க்கு மைனஸ் கொடுத்தாச்சு. இப்போ பாருங்க, பிளஸ் மைனஸ் பண்ணா -15 16 240. 14ல 15 கழிச்சா 1 கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இதான் நமக்கு தேவையான காரணிகள். இந்த இடத்துல n ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்கொயரை விட்டுட்டு அடிமானத்தை மட்டும் இங்க எடுத்து எழுதணும். n. இப்ப பாருங்க, இதை எப்படி எழுத போறோம்? n - 15 இன்டூ n + 16. n - 15 இன்டூ n - 16 ஈக்குவல் டு 0. இதை நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். எப்படி பிரிச்சிடலாம்? n - 15 ஈக்குவல் டு 0, n + 16 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல n ஈக்குவல் டு 15 + 15 வலது போண்டா -15. இங்க பாருங்க, n ஈக்குவல் டு +16, இங்க வந்தா -16. என்னோட மதிப்பு நமக்கு என்னவா இருக்கணும்? இயல் எண்களா இருக்கணும். இங்க மைனஸ்ல இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? என்பது ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது. இது வந்து என்ன செய்ய முடியாது? நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. தேர்ஃபோர் அப்ப என்னோட மதிப்பு எத்தனை? 15. அப்ப எத்தனை உறுப்புகளை கூட்டணும்? 15 உறுப்புகளை கூட்டினா போதும், நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிரும்? 14,400 கிடைக்கும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம்
அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2 9ல 5வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. இதுல 4வது கணக்கு பார்த்தோம்ல, அதே மாடல்ல இந்த கணக்கு பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல். அப்ப இயல் எண்கள்லாம் 1ல ஆரம்பிக்கும். கணம் அப்படின்னா அடுக்கு 3, 1 அடுக்கு 3, 2 அடுக்கு 3, 3 அடுக்கு 3 பிளஸ் எக்ஸெட்ரா n அடுக்கு 3. ஏன்னா முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் எவ்வளவா? 2025. அப்படின்னா என்னோட மதிப்பை கண்டுபிடிக்க போறோம். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்க. முதல் n இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன? n இன்டூ n பிளஸ் 1 பை 2 அடுக்கு 2. இதான் இந்த இடது பக்கத்துக்கான ஃபார்முலா. ஈக்குவல் டு இந்த இடத்துல பாருங்க. 2025 நம்ம எப்படி எழுதலாம்னா 45 ஸ்கொயர்னு எழுதலாம். 45 ஸ்கொயர்னா 45 2 தடவை எழுதி பெருக்க போறோம். 45 பெருக்கல் 45 என்ன வந்துடும்? 2025 வந்துடும். அப்ப 2025 நம்ம 45 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்ப பாருங்க, இங்கேயும் அடுக்கு 2 இருக்கு, இங்க அடுக்கு 2 இருக்கு. அடுக்குகள் சமம். அப்ப அடிமானம் இப்படிதான் இருக்கும், சமமா தான் இருக்கும். therefore நம்ம அடிமானத்தை மட்டும் எடுக்க போறோம். n இன்டூ n பிளஸ் 1 பை 2 ஈக்குவல் டு அடிமானம் என்ன இருக்கு? 45. இப்ப பாருங்க, n இன்டூ n பிளஸ் 1 ஈக்குவல் டு 45. 2 இங்க வகுத்துல இருக்கு, வந்தா பெருக்கலாம் மாறும். இந்த எண்ணை உள்ள பெருக்குவோமா? பாருங்க, எண்ணெய் பெருக்குனா n ஸ்கொயர் பிளஸ் எண்ணையும் 1 பெருக்குனா n, 45 2 பெருக்குனா 90. என்ன 90 பிளஸ் 90 இடத்த கொண்டு வாங்க. மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. இங்க எதுவுமே இருக்காது இல்லையா? இதை பெருக்குனா 90, இடத்த கொண்டு வாங்க மைனஸ் 90 மாதிரியும், வலது பக்கம் எதுவுமே இருக்காது, 0. இப்ப இதை காரணிப்படுத்த போறோம். ஏன்னா இது ஒரு இருபடி சமன்பாடு. பாருங்க, n ஸ்கொயரோட கீழ் 1, மாறிலி உறுப்பு மைனஸ் 90, 2 பெருக்குனா மைனஸ் 90, என்னோட கீழ் 1. 2 எண்களை பெருக்கும் போது மைனஸ் 90 வரணும், கூட்டினாலோ கழிச்சாலும் 1 வரணும். எந்த நம்பர்? 9 10. 9 10 பெருக்குனா 90 வந்துடும். இப்ப பாருங்க, நமக்கு பிளஸ் 1 வேணும். அப்ப எதுக்கு மைனஸ் கொடுக்கணும்? 9க்கு மைனஸ் கொடுத்தாதான் 10ல 9 கழிச்சா 1 வரும். இங்க மைனஸ் கொடுத்தா என்ன ஆயிரும்? மைனஸ் 1 வரும். அப்போ நமக்கு பிளஸ் 1 வேணும். அதனால சின்ன நம்பர் 9க்கு மைனஸ் கொடுத்துருக்கோம். இப்ப பாருங்க, பெருக்கி பாருங்க, பிளஸ் மைனஸ் மைனஸ் 9 10 90, 10ல 9 கழிச்சா 1. முடிஞ்சுதா? பை இந்த n ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இந்த அடுக்கு 2 விட்டு அடிமானத்தை மட்டும் எழுதுறோம். n. அப்ப பாருங்க, n மைனஸ் 9 எப்படி எழுதுறோம்? n மைனஸ் 9 இன்டூ n பிளஸ் 10 ஈக்குவல் டு 0. ரெண்டா பிரிச்சிருங்க. n மைனஸ் 9 ஈக்குவல் டு 0, n பிளஸ் 10 ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல n ஈக்குவல் டு 9 பிளஸ் 9 வலது கொண்டு வந்தா சாரி மைனஸ் 9 வலது கொண்டு வந்தா பிளஸ் 9 மாறிடும். இந்த இடத்துல n ஈக்குவல் டு இது பிளஸ் 10, இங்க வந்தா மைனஸ் 10 மாறும். இது ஏற்புடையது கிடையாது. ஏன்னா மைனஸ் இருக்கா? 80 ஏற்புடையது அல்ல. ஏற்புடையது அல்ல. ஏன் ஏத்துக்கிட முடியாது? இத மைனஸ்ல இருக்கு. நமக்கு என்ன வேணும்? இயல் எண்கள்ல தான் வேணும். அப்ப therefore என்னோட மதிப்பு எது மட்டும்தான்? 9 மட்டும்தான். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2 9ல 6வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் கொண்ட 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ரேகாட்ட என்ன இருக்கு? ஒரு 15 சதுர வடிவ கலர் பேப்பர்ஸ் இருக்கு. ஒன்று பாருங்க, ஒன்று 10 சென்டிமீட்டர் இருக்கு, இன்னொன்று 11 இருக்கு, இன்னொன்று 12 இருக்கு. இதே மாதிரி எது வரைக்கும் இருக்கு? 24 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. இந்த கலர் பேப்பரை கொண்டு என்ன செய்யறோம்? அழகுபடுத்துறோம். எவ்வளவு இடத்த அழகுபடுத்தலாம்? அதுதான் கேள்வி. பாருங்க, வண்ண காகிதம் கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? வண்ண காகிதம் கொண்டு அலங்கரிக்கும் இடத்தின் பரப்பளவு. இங்க பரப்பளவுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அப்ப என்ன செய்யணும்னா, இங்க இருக்கிறது சதுரம். அப்ப இந்த கொடுத்துருக்கக்கூடிய கலர் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? வர்க்கப்படுத்தி கூட்டணும். வர்க்கப்படுத்தி என்னது? ஸ்கொயர் பண்ணி கூட்டிட்டா போதும். அப்ப பாருங்க, முதல் இது எவ்வளவு? 10 ஸ்கொயர் பண்ணிருங்க. ஏன்னா பரப்பளவு. 11 ஸ்கொயர் பண்ணிருங்க. 12 ஸ்கொயர் பண்ணிருங்க. பிளஸ் எக்ஸெட்ரா எது வரைக்கும்? 24 வரைக்கும். இதோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல
எதுல ஆரம்பிச்சிருக்கு பாருங்க, 10ல் ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு ஃபார்முலா கிடையாது. நமக்கு 1ல் ஆரம்பிச்சாதான் ஃபார்முலா. அப்ப பாருங்க, இதை எப்படி எழுதலாம்னா 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 24 ஸ்கொயர். சரியா? என்ன செஞ்சிட்டோம்? 1லேருந்து 24 வரைக்கும் கூட்டிட்டோம். நமக்கு எதுலேருந்து வேணும்? 10 ஸ்கொயர்லேருந்து 24 ஸ்கொயர் வரைக்கும் தான் வேணும். அப்ப எது வேண்டாம்? 1லேருந்து 9 வரைக்கும் வேண்டாம். இப்ப இந்த மொத்த இதுல 1லேருந்து 24 வரைக்கும் இதுல இருந்து எதை மைனஸ் பண்ணோம்? 1லேருந்து 9 வரைக்கும் உள்ளதை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 10லேருந்து 24 வரைக்கும் கிடைச்சிரும். அப்ப பாருங்க, மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் இதுக்கு முன்னால என்ன இருக்கும்? 9 ஸ்கொயர். இதை நம்ம மைனஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இது சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஈக்குவல் டு பாருங்க, முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? ஃபார்முலா இந்த இடத்துல எழுத பாருங்க. n இன்டூ n பிளஸ் 1 இன்டூ 2n பிளஸ் 1 பை 6. இந்த ஃபார்முலா தான் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த போறோம். இந்த முதல் பிராக்கெட் இருக்கு இல்லையா, எண்ணுக்கு பதிலாக எத்தனை? 24. அப்ப இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலா 24, அதுக்கு அடுத்தது 24 பிளஸ் 1, அதுக்கு அடுத்து இந்த 2 அப்படியே வந்துடும். எண்ணுக்கு பதிலா 24 பிளஸ் 1 அப்படியே வந்துடும் பை 6. சரியா? இப்ப பாருங்க, இந்த மைனஸ் போட்டுக்கலாம். இதுக்கும் இதே ஃபார்முலா தான். ஆனா எண்ணுக்கு பதிலா என்ன? 9. அப்ப பாருங்க, எண்ணுக்கு பதிலா 9, அதுக்கடுத்து n பிளஸ் 1. அப்போ 9 பிளஸ் 1 2 அப்படியே வந்துருமா? n பாருங்க, எண்ணுக்கு பதிலா 9 பிளஸ் 1 அப்படியே வந்துடும் பை 6 அப்படியே வந்துடும். இதை சுருக்கிடலாமா? இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க. ஈக்குவல் டு அதுக்கு முன்னால 24, 24 1 கூட்டினா 25, அதுக்கடுத்து 2ஐயும் 24ஐயும் பெருக்குனா 48, 1 கூட்டினா 49 பை 6 அப்படியே வந்துடும். மைனஸ் இந்த இடத்துல வாங்க, 9, 9 1 கூட்டினா 10, 2 9 பெருனா 18, 18 கூட 1 கூட்டினா 19, இந்த 6 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுவோமா? பாருங்க, 1 6 6, 4 6 24. இந்த இடத்துல பாருங்க, ரெண்டாயப்பாடு 2 6, 2 10, 1 3 3, 3 9. இப்ப பாருங்க, ஈக்குவல் டு இதை பெருக்கலாமா? 4 25 பெருக்குனா 100, 100ஐயும் 49 பெருக்குனா 4900 மைனஸ் இதை பெருங்க, 3ஐயும் 5 பெருக்குனா 15, 15 19 285. இதை கழிச்சிடலாமா? பாருங்க, எதுல இருந்து எதை மைனஸ் பண்ணணும்? 4900ல 285 மைனஸ் பண்ண போறோம். 10, 10ல் 5 கழிச்சா 5, இங்க என்ன இருக்கும்? 9 இருக்கும். 9ல் 8 கழிச்சா 1, இந்த இடத்துல என்ன இருக்கும்? 8 இருக்கும். 8ல் 2 கழிச்சா 6, இந்த 4 அப்படியே வந்துடும். அப்போ 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? அந்த கலர் பேப்பரை கொண்டு அலங்கரிக்கக்கூடிய இடத்தின் பரப்பளவு எவ்வளவு? 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும், இதுல பயிற்சி 2ல் 9ல 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 கியூப் மைனஸ் 1 கியூப் பிளஸ் 4 கியூப் மைனஸ் 3 கியூப் பிளஸ் 6 கியூப் மைனஸ் 5 கியூப் பிளஸ் எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையின் முதலது n உறுப்புகள் வரை, ரெண்டாவது 8 உறுப்புகளை கூடுதல் காண்க. இங்க ஒரு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை நம்ம என்ன செய்யணும்னா முதல்ல n உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும், அதுக்கடுத்து 8 உறுப்புகள் வரைக்கும் கூட்டணும். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? பாருங்க, முதல் இது எது வரைக்கும் நம்ம கூட்ட போறோம்? n உறுப்புகள். அப்போ Sn கூடுதல்னால s, எத்தனை உறுப்புகள்? n உறுப்புகள். அப்ப Sn ஈக்குவல் டு 2 மைனஸ் 1 பிளஸ் 4 மைனஸ் 3 பிளஸ் 6 மைனஸ் 5 பிளஸ் எக்ஸெட்ரா. எது வரைக்கும் கூட்ட போறோம்? n உறுப்புகள் வரைக்கும் கூட்ட போறோம். எது வரைக்கும்? n உறுப்புகள் வரை. சரியா? n உறுப்புகள் வரை. இப்ப பாருங்க, இதுல என்னென்ன இருக்கு பாருங்க. 2 4 6 இரட்டை எண்கள், 1 3 5 ஒற்றை எண்கள். இந்த ஒற்றை எண்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கணம் இருக்கு, அடுக்கு 3 இருக்கு. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியாது. அப்ப இது வேற மாதிரி தான் நம்ம கொண்டு போனோம். எப்படி கொண்டு போகலாம் பாருங்க. முதல்ல இரட்டை எண்கள் இருக்கா, இரட்டை எண்களோட பொதுவான வடிவம் என்னன்னா 2n, அடுக்கு 3 இருக்கா, அதனால அடுக்கு 3. இரட்டை எண்களுக்கு அடுக்கு 3 இருக்கு. இரட்டை எண்களோட பொதுவான 2n, அப்ப அடுக்கு 3 போட்டாச்சு. எல்லாத்துலயும் மைனஸ் இருக்கா, அதனால மைனஸ் போட்டுங்க.
அதுக்கு ஒற்றை எண் இருக்கு. அப்போ ஒற்றை எண்ணுக்கு பொதுவான வடிவம் 2n - 1. அதாவது இரட்டை எண்ணோட 1 கம்மியா இருக்கும். இதுக்கு என்னதான் அடுக்கு 3. ஏன் அப்படின்னா அங்க அடுக்கு 3 இருக்கா. இப்போ இது நம்ம என்ன செய்யணும், கூடுதல். அப்போ கூடுதல்னா இந்த குறியீடு போடணும். இந்த குறியீடுக்கு என்ன பேரு, சம்மேஷன், கூடுதல். இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போறோம். கூடுதல், சம்மேஷன், ஃபார்முலா இந்த இடத்துல எழுதுறோம் பாருங்க. ஃபார்முலா என்னன்னா a³ - b³ = a - b into a² + ab + b². இந்த ஃபார்முலா வச்சு நம்ம விரிவுபடுத்த போறோம். விரிவுபடுத்தலாமா? பாருங்க, ஏக்கு பதிலா 2n, பிக்கு பதிலா 2n - 1. முதல்ல a - b. ஏக்கு பதிலா 2n மைனஸ் போட்டாச்சு, பிக்கு பதிலா 2n - 1. சரியா? இப்ப பாருங்க, அடுத்தது a². ஏக்கு பதிலா என்ன இருக்கு, 2n. இதுக்கு என்ன வந்துடும், அடுக்கு 2 பிளஸ் ab. ஏக்கு பதிலா என்ன இருக்கு, 2n. பிக்கு பதிலா என்ன இருக்கு, 2n - 1 பிளஸ் b². பிக்கு பதிலா என்ன இருக்கு, இங்க b² இருக்கா. பிக்கு பதிலா 2n - 1 அடுக்கு 2. பிராக்கெட்டை கரெக்டா இது பண்ணிக்கங்க. சரியா? இப்ப பாருங்க, அடுத்தது என்ன செய்ய போறோம் பாருங்க, ஈக்குவல் டு சம்மேஷன். இந்த இடத்துல இந்த 2n அப்படியே வந்துடும். மைனஸ் உள்ள பெருக்குங்க. மைனஸ் பெருக்குனா -2n மைனஸ் இது மைனஸ் பிளஸ் 1 வந்துடும். இந்த பிராக்கெட் முடிஞ்சது. இப்போ இந்த பிராக்கெட் வாங்க. இந்த இடத்துல கூட இன்னொரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். எந்த பிராக்கெட், இந்த பிராக்கெட்ஸ். இப்போ பாருங்க, 2n². 2 ஸ்கொயர் பண்ணா 4, n ஸ்கொயர் பண்ணா n² பிளஸ் இந்த 2n உள்ள பெருங்க. 2 பெருக்குனா 4, n பெருக்குனா n² மைனஸ் பிளஸ் இந்த மைனஸ் மைனஸ் 2n 1 பெருக்குனா என்ன வந்துடும், 2n பிளஸ் இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா பயன்படுத்த போறோம். என்ன ஃபார்முலான்னா a - b the whole square. ஃபார்முலா இந்த இடத்துல எழுதிட்டுமா, a - b the whole square equal to a² - 2ab plus b². இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் ஆக போகுது. ஏக்கு பதிலா என்ன இருக்கு பாருங்க, 2n. பிக்கு பதிலா 1. அப்படியே இந்த ஃபார்முலா பிரதி இல்லாமா பாருங்க, a². ஏக்கு பதிலா 2n அடுக்கு 2. ஃபார்முலா இருக்கிற -2, ஏக்கு பதிலா 2n, பிக்கு பதிலா 1 பிளஸ் b². பிக்கு பதிலா என்ன இருக்கு, 1² பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுங்க. இந்த பிராக்கெட் இங்க க்ளோஸ் பண்ணியாச்சு, இந்த பிராக்கெட் இங்க க்ளோஸ் பண்ணி இது சுருக்கிடலாமா. ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்க, சம்மேஷன் பிளஸ் 2n - 2n கேன்சல் ஆயிரும். அப்ப இந்த இடத்துல 1 மட்டும் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு 4n², இங்க ஒரு 4 கூட்டினா 8n² -2n அப்படியே வந்துடும். பிளஸ் இதை சுருக்கிடலாமா, 2 ஸ்கொயர் பண்ணா 4, n ஸ்கொயர் பண்ணா n² மைனஸ் இதை பெருங்க. 2 2 4, 4n 4n 1 பெருனா 4n தான் பிளஸ் 1. இப்ப பாருங்க, சம்மேஷன் 1 கொண்டு பெருக்குனா அந்த பிராக்கெட் அப்படியே தான் வரும். அப்ப இந்த 1ஆல எதுவும் ஆக போறது கிடையாது. இப்ப பாருங்க, இங்க ஒரு 8n², இங்க ஒரு 4n². கூட்டினா என்ன வரும், 12n². இங்க -2n, இங்க -4n. கூட்டினா என்ன வரும், -6n பிளஸ் 1 அப்படியே வந்துடும். இப்போ ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஈக்குவல் டு இந்த சம்மேஷன் இருக்கு இல்லையா, அந்த சம்மேஷன் உள்ள கொண்டு போறோம். அப்ப இந்த இடத்துல 12 வெளியே வச்சிருவோம். அந்த கெழு இருக்குல்ல, அதை வெளியே வச்சுட்டு சம்மேஷன் n². அதே மாதிரி -6 வெளியே வச்சிருவோம். சம்மேஷன் உள்ள கொண்டு வந்துருவோம், n கூடுதல். சம்மேஷனா கூடுதல். சரியா? பிளஸ் சம்மேஷன் 1. இந்த இடத்துல பாருங்க, ஒரு முக்கியமான ஸ்டெப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா, இந்த 12 அப்படியே தான் வரும். இந்த இடத்துல சம்மேஷன் n²னா என்ன அர்த்தம்னா, இந்த இடத்துல எழுதி காமிக்கணுமா, சம்மேஷன் n²னா 1² பிளஸ் 2² பிளஸ் 3² பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n². இதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ முதல் n இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஃபார்முலா என்ன, n into n plus 1 2n plus 1 by 6. இதான் ஃபார்முலா. எதுக்கு, இந்த சம்மேஷன் n²க்கு. அப்ப இந்த சம்மேஷன் n²க்குள்ள என்ன ஃபார்முலா மாத்தலாம், இந்த ஃபார்முலா அந்த இடத்துல எழுதிடலாமா. 12 அப்படியே வந்துருச்சு. n into n plus 1 into 2n plus 1 by 6. சரியா? அதுக்கு அடுத்தது -6 அப்படியே வந்துடும். இந்த இடத்துல பாருங்க, சம்மேஷன் n அப்படின்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல் 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n. அப்ப இதுக்கு ஃபார்முலா என்ன, n into n plus 1 by 2. சரியா?
அப்போ 6 மைனஸ் 6 அப்படியே வந்துருச்சு. சம்மேஷன் என்னன்னா முதல் n இயல் எண்களின் கூடுதல். ஃபார்முலா என்ன? n இன்டூ n பிளஸ் 1 பை 2 பிளஸ் அதுக்கடுத்து பாருங்க சம்மேஷன் 1 அப்படின்னா 1 எத்தனை தடவை இருக்கும்? n தடவை இருக்கும். ஏன்னா நம்ம எது வரைக்கும் கூட்டுறோம்? n உறுப்புகள் வரைக்கும் கூட்டுறோம். அப்போ 1 வந்து n தடவை இருக்கும். ஒருவேளை நம்ம 20 உறுப்புகள் வரைக்கும் கூட்டினோம்னா இந்த 1 எத்தனை தடவை இருக்கும்? 20 தடவை இருக்கும். 1 பெருக்கல் 20 எழுதுவோம். நம்ம எது வரைக்கும் கூட்டுறோம்? n உறுப்புகள் வரை. அப்போ 1 எத்தனை தடவை இருக்கும்? n தடவை இருக்கும். சரியா? இது வந்து உங்களுக்கான ஃபார்முலா. இது அப்படியே தனியா இருக்கட்டும். இப்போ இதை சுருக்கிடலாமா பாருங்க. இதை கேன்சல் பண்ணுங்க. ஓராரா 6 ஈராரா 12 ஈக்குவல் டு 2n. இங்க 2 இங்க n அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ணை உள்ள பெருங்க. எண்ணையும் 2 எண்ணை பெருக்கினா என்ன வரும்? 2n ஸ்கொயர். எண்ணை 1 பெருக்குனா n தான் இல்லையா? இப்போ 1 கொண்டு பெருங்க. 1 2 எண்ணை பெருக்குனா 2n பிளஸ் ஓரொன்னா 1. என்ன செஞ்சிருக்கோம்? இதை கேன்சல் பண்ணிட்டோம். ஓராரா 6 ஈராரா 12 2 அப்படியே போட்டோம். n அப்படியே போட்டோம். இந்த n எடுத்து இந்த முழு பிராக்கெட் பெருக்கிட்டோம். 1 எடுத்து முழு பிராக்கெட் பெருக்கியாச்சு. மைனஸ் இதை கேன்சல் பண்ணுங்க. ஓ 2 2 மொய் 2 6 இது அப்படியே எழுதிருங்க. 3n இன்டூ n பிளஸ் 1 பிளஸ் இதை பெருக்கிடுங்க. 1 n பெருக்குனா n தான். இது சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு 2n இந்த இடத்துல 2n ஸ்கொயர் ஒரு n 2n கூட்டினா என்ன வரும்? 3n பிளஸ் 1. இந்த மைனஸ் 3n உள்ள பெருங்க. மைனஸ் அப்படியே வந்துருச்சு. 3 அப்படியே வந்துருமா? என்ன பெருக்குனா n ஸ்கொயர். மைனஸ் இது பிளஸ் மைனஸ் 3 எண்ணையும் 1 பெருக்குனா 3n இந்த பிளஸ் n அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க இந்த 2 என்ன உள்ள பெருங்க. 2 2 4 எண்ணையும் n ஸ்கொயர் பெருக்குனா n அடுக்கு 3 பிளஸ் இந்த இடத்துல பாருங்க 23 6 எண்ணெய் பெருக்குனா n ஸ்கொயர். 2 எண்ணெய் 1 பெருக்குனா 2n. இந்த இடத்துல மைனஸ் 3n ஸ்கொயர். மைனஸ் 3n ஒரு எண் வேற வேற குறி. அப்போ கழிக்கணும் இல்லையா? 3n ஒரு எண்ணை கழிச்சா 2n. பெரிய நம்ம மைனஸ் இருக்கு அதனால மைனஸ் 2n. இந்த மைனஸ் 2n இந்த 2n கேன்சல். ஈக்குவல் டு 4n அடுக்கு 3 இங்க 6n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர். அப்போ 6ல 3 கழிச்சா 3. பெரிய நம்பர் பிளஸ் இருக்கு அதனால 3n ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு முதல் n உறுப்புகள் வரை கூடுதல். சரியா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 8 உறுப்புகள் வரை. அப்ப பாருங்க ரெண்டாவது S8 உறுப்புகளை கூட்டணும். n எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே 8ன்னு மாத்திருங்க. ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். n-க்கு பதிலாக 8 அடுக்கு 3 பிளஸ் 3 அப்படியே வந்துடும். n-க்கு பதிலாக 8 அடுக்கு 2 ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். 8 அடுக்கு 3 8 3 தடவை எழுதி பெருக்கணும். 8 பெருக்கல் 8 பெருக்கல் 8 பெருக்கினா என்ன வரும்? 8 8 64. 64ஐயும் 8ஐயும் பெருக்கணும்னா 512 பிளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர். 8 ஸ்கொயர்னா 8 பெருக்கல் 8 64. இப்போ பாருங்க ஈக்குவல் டு 4 52 பெருக்க போகிறோம். 4 52 2048. அதுக்கு அடுத்து பாருங்க 3 64 192. ரெண்டையும் கூட்ட போகிறோம். கூட்டலாமா? பாருங்க 8 2 கூட 10 10க்கு 0 மிச்சம் 1 10 14 14க்கு 4 மிச்சம் 1 இங்க ஒரு 1 இருக்கு 2. இந்த 2 அப்படியே வந்துடும். அதாவது 2048ஐயும் 192 கூட்டினா 2220. இதான் என்னது? முதல் 8 உறுப்புகளின் கூடுதல் எவ்வளவு? 2240. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.